செவிப்படுத்தி கேளுங்க, தயவு செய்து செவிப்படுத்தி கேளுங்க. நான் ஒவ்வொரு முறையும் இந்த கூட்டங்கள்ல கலந்துக்கிற போது பேசுறத எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை. சரி, அது பரவாயில்லைன்னு போனா பொதுமக்களுக்கு அது வந்து இழப்பீடா போகுது. சென்ற முறை கூட்டத்தில் என்ன பேசியிருந்தேன், நகர்மன்றத்தில் பண்ற தீர்மானங்கள்ல டெண்டர் விடுறத தயவு செய்து நீங்க நோட்டீஸ் போர்ட்ல போடுங்க அப்படின்னு எம்இ சார் இருக்கும் போது இதை பண்ண, அதை எதுவுமே பண்ணல. யாருக்கு கொடுக்குறோம், என்ன பேரு கொடுக்குறோம் அதெல்லாம் ஒட்டல. தனி காலம் பண்ணி பண்ணுங்க. யாருக்கு கொடுக்குறோம், என்ன பண்றோம், எவ்வளவு கொடுத்துக்கிறோம், எவ்வளவு காலம் முறையீடு வேலை பிடிக்கணும் எல்லாம் சொன்னேன். எதுவுமே பண்ணல. நீங்க இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கடைசியா முடிஞ்ச 3 டெண்டர் யாருக்காவது தெரியுமா? யாரு கொடுத்துக்காம தெரியுமா? எனக்கே தெரியாது. ஏன் இப்ப அதிகாரிகள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க? கடைசியா கொடுத்த 3 டெண்டர் உங்களுக்கு தெரியுமா சார்? கம்ப்யூட்டரா பாக்குறேன், சிஸ்டத்தை பாக்குறேன் பாங்க. சோ நீங்க வந்து அதை ஒட்டாதான் சரியா வரும், இல்லாட்டா சரியே வராது. இல்ல நான் என்ன சொன்ன, முறைப்படுத்தி விட்டுங்க. போன மாசம் என்ன டெண்டர் ஒட்டிக்குது, யாரு கொடுத்திருக்குது, என்ன வேலை கொடுத்திருக்கிறோம், பண்ணனு ஒத்துக்கிட்டாங்க. பண்ணல. அடுத்தபடியா நாடாளுமன்ற தலைவருக்கு ஏசி மாத்துறதுக்கு என்ன சொன்ன, தேவையில்லாம 20,000 ரூபாய் செலவழிக்காதீங்க, புது ஏசி வாங்கி வைங்க. 35,000 ரூபாய் புது ஏசி வாங்கி வச்சு 5 வருஷம் வாரண்டியோட கிடைச்சிடும். இது 3 மாசத்துல ரிப்பேர் ஆனா என்ன பண்ணுவீங்க? அப்ப பொதுமக்கள் பணம் தான் வீணடி. பொதுமக்கள் பணம் வீணடிக்கிறதா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு இல்ல. அடுத்தபடியா நான் வரி கமிட்டியில உறுப்பினர் இருந்திருக்கிறேன். எனக்கே தெரியல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. ஊர்ல பலரும் வந்து என்ன கேட்கிறாங்க, பொதுமக்கள் முறையீடு பண்றாங்க. உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன். அதெல்லாம் நினைச்சு நான் வருத்தப்படுறேன். அவங்கள்ட்ட பதில் சொல்ல முடியாம தலை முடிஞ்சு நிக்கிறேன். வரியை உள்ள ஏத்துறது யாருக்கு வரி கமிட்டி உறுப்பினருக்கு தெரியாம இருக்குது. அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. அடுத்தபடியா ஊர்ல பொதுவா ஒரு பேச்சு இருக்குது. புதிய ஏன் அப்படி பேசுறா, நம்ம நகராட்சிக்கு சொந்தமான இடம்னு நினைக்கிறதா, அது நகராட்சிக்கு சொந்தமான ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளான கடை, நகராட்சிக்கு சொந்தமான இடம் தானா குற்றச்சாட்டு. அப்ப அதுக்கு அனுமதி கொடுத்தது யாரு, அதை கட்ட அனுமதி கொடுத்தது யாரு, அதுக்கு வாடகை யார் வாங்குறா? இது கடைக்காரர்கிட்ட கேட்டா கடைக்காரர் சொல்ற முறையா வாடகை செலுத்துறது. அப்ப அது யாருக்கு போகுது? அது தனியாருக்கு போகுதா அல்லது அதிகாரி பாக்கெட் நிரப்புதா என்னங்கிறது எனக்கு தெரியல. அதெல்லாம் தெரியணும். ஆண்டவனுக்கு தான் தெரியும் பிள்ளைக்கு அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தபடியா அது தெரியாது. நகர்மன்ற உறுப்பினருக்கு தெரியாத, நகர்மன்ற உறுப்பினருக்கு தெரியுமா? தெரியாத. நகர்மன்ற உறுப்பினருக்கு தெரியணுங்கிறது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது? ஆக்கிரமிப்பு நீங்க சொல்ல போறீங்களாப்பா? எத்தனை மாசமா நடந்துச்சு அந்த ஆக்கிரமிப்பு? ஏன் அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கல? எவ்வளவு நாள் அந்த ஆக்கிரமிப்பு இருந்துச்சு? இன்னைக்கு வரை நீங்க அகற்றல. நோட்டீஸ் கொடுத்து உடனே இமிடியேட்டா அகற்றுங்க. இதுக்கு தயவு செய்து எல்லாரும் ஆதரவு தாங்க. இந்த கள்ள சந்தையில மது விற்கிறதுக்கு நம்ம நகராட்சி துணை போடுறதுக்கு அதுக்கு எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கள்ள சந்தையில வந்து நகராட்சி துணை போடுறது வந்து அந்த இடத்துல வச்சு வித்ததா அது எப்படி நகராட்சி துணை போடுறது எப்படி சொல்ல போச்சு? நகராட்சி வித்ததாக குற்றச்சாட்டு இருக்கு. வீடியோ ஒன்னு வந்துச்சு. அது பேசுறது அதுக்கு போலீஸ் அந்த கடையை அகற்றுங்க. கடையை அகற்றுங்க. ஏன் அந்த கடையை அகற்றுறதுக்கு தயங்குறீங்க? கடையை அகற்றுறதுக்கு தயங்குறீங்க. அடுத்தபடியா இந்த 18 தீர்மானம் வைக்கிறீங்க. இதுல எதுலயுமே எனக்கு உடன்பாடு, நிறைய தீர்மானங்கள்ல உடன்பாடு இல்ல. பாத்தமாக என்ன இருக்குது, நகராட்சி பணங்கள் விரயமாகுது நிறைய விஷயம். குறிப்பா தீர்மானம் நம்பர் 13, 14 ஆண்டு ஆழ்துறை கிணறை பத்தி பேசுறீங்க. ஆண்டுக்கு 3 லட்சம் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆண்டுக்கு 3 லட்சம் 4 கிணறு கட்டி. அப்புறம் அந்த டயர் வாங்குறதுக்கு 1,80,000 ரூபாய் சொல்றீங்க. டயர் வாங்குறதுக்கு நம்ம அந்த சுமித் கமெண்ட்டை கிளைம் பண்ணா அவங்க இருந்திருந்தாங்களா? இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது, நமக்கு இவ்வளவு அசுத்த கேடுகள் நடந்திருக்கிறது. அவங்களே பண்றது முயற்சி பண்ணுங்க. அவங்களே பேசி என்னன்னு பண்றது முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் முறையா நடக்காதனால உள்ளபடியே நான் நகர்மன்ற உறுப்பினர்களால வருத்தப்பட்டு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த நகர்மன்றத்தை விட்டு வெளியேறேன். நன்றி, வணக்கம், குட் பை. என்னோட சேர்ந்து என்னுடைய சக அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த சக உறுப்பினரும் எல்சி அவர்களும் வெளியேறாங்க. ஊர்ல வந்து சில விஷயங்கள் வந்து அதனால பேசப்படுது. அதாவது வந்து அது என்னன்னு கேட்டா மற்ற கிராமங்களை வந்து இதுல வந்து இணைக்கிறதாக வந்து தகவல் வந்து
அது வந்து எந்தவித நகரமன்ற உறுப்பினருக்குமே அறிவிப்பு செய்யவும் இல்லை. ஒரு மீட்டிங் வந்து நகராட்சியில் உள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து 2 மீட்டிங்